ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாமா? சோறு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி முருங்கைக்காய் மாங்காய் போட்ட மீன் குழம்பு தான் நம்ம வைக்க போகிறோம். எப்படி வைக்கலான்னு பார்த்துடலாம். சட்டியில் எண்ணெயை ஊற்றி வெங்காயம், பூண்டு, தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அது கூட மிளகு, சீரகம், சோம்பு இது சேர்த்துக்கணும். அப்படியே கொஞ்சோண்டு தேங்காவும் சேர்த்து வதக்கிட வேண்டியதுதான். இப்போ இது கூட மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அவ்வளோதான். அப்படியே போட்டு ஒரு வதக்கி இறக்கி அரைச்சிட்டு வந்துட வேண்டியதான். இப்போ சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெயை ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்குது. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வெந்தயத்தை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஊற்றிட வேண்டியதான். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிடலாம். போட்டு நல்லா கரைச்சி வச்ச புளியை எடுத்து ஊற்றிட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பொரிக்கிற மீனுக்கு மசாலா பார்த்துடலாம். ஒரு 5 வரமிளகா, கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சமாக கல்லுப்பு, அவ்வளோதான். அப்படியே அரைச்சி மீன் மேலே தடவிட வேண்டியதான். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வெட்டி வச்ச மாங்காய், முருங்கைக்காய் இதை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ கழுவி வச்ச மீனை போட்டுற வேண்டியதான். அப்படியே கையோட உப்பையும் போட்டு விட்டுற வேண்டியதான். பத்து நிமிஷம் கழித்து நம்ம குழம்பு ரெடி ஆயிரும். பார்க்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து மீன் மேலே நல்லா தடவி ஒரே 10 நிமிஷம் கழித்து மீனை பொரிச்சு எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மீனை நல்லா மசால் போட்டு பரசி வச்சாச்சு. நம்மளோட முருங்கைக்காய் மாங்காய் போட்ட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறக்கே அழகாக இருக்குது. பக்கத்தில் மசாலா போட்டு வச்சுருக்கு பொரிக்கிறதுக்கு. மீன் பொரிச்சிடலாமா? இங்கே பாருங்கள், மீன் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம குழம்பும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சாப்பிட்லாம் வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.